ஆண்டாளு இங்கே தான் மாமா, என் கூட தான் இருக்கா. அம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு மாமா. இன்னும் 1 மணி நேரத்துல நீ என் தங்கச்சி இங்க வரணும். வரல சத்தடா. ஏய், இந்த சக்தியை நீ நண்பனா தானே பார்த்துருக்க, எதிரியா பார்த்தது இல்லையில. கொன்று வேணா உன்ன. ஆண்டாளி இப்ப இங்க வரணும். அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்து மாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அனுப்பி விடு. யாருக்கும் தெரியாம நானே ஆண்டாளை வீட்டில் வந்து விட்டுறேன். ஏய் துரோகி, கல்யாணத்தை நிறுத்தி உங்க ஊர்க்காரங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்தி நான் தலை குடிச்சிருக்கேன்னு நீ பிளான் பண்ணிருக்க. ஏய், ஒழுங்கு மரியாதை ஆண்டாள் கொண்டு வந்து விட்டு உன் உசுருக்கு உத்தரவா இருந்தாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் இங்க வரல, சாவு என் கையால தாண்டா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை. அவர் நம்ம சைடு உள்ள நியாயத்தை எதையும் கேட்குற மனநிலைமையில் இல்லை. ஆண்டாள், நீ ஃபோன் பண்ணி பேசு. நானா? ஆமா ஆண்டாளு, நீ பேசலைங்கிற குறையும் வேண்டாம், ஃபோன் பண்ணு. எடுத்து பேசுங்க. தப்பு அவங்க பக்கமே இருக்கட்டும், பேசலன்ற குத்தம் வேணாம். ஹலோ ஆண்டாளு, அண்ணே, தங்கச்சின்னு உனக்காக உசுர கொடுத்துறேன். இப்படி உசுர எடுத்துட்டேப்பா, இது நியாயமா? அண்ணே இல்லண்ணே. எவ்வளவு எதிரி விட்டு நாயாது அவன் பேச கேட்டுக்கிட்டு கூட பிறந்த அண்ணன் என் முதல்ல குத்திட்டு போயிட்டு இருப்பான். வந்திருப்பா, நீ மட்டும் வரல. காலையில ஊரே நம்ம குடும்பத்தை அவமானமா பேசும். ஆண்டாளு வந்திருப்பா, தயவு செய்து வந்திருப்பா. ஆண்டாளு, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க பாருங்க அண்ணனுக்காக எதையும் செய்வேன்னு சொன்னேப்பா. நம்ம குடும்பத்துக்காக உசுரே தருவேன்னு சொன்ன. சொல்லு, அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்யா? நான் என்ன சொல்லுது? ஆண்டாளு, ஆண்டாளு, ஏய் தேனு, எதுக்கு போனை கட் பண்ணி விட்ட? எங்க அண்ணா அழகர் கிட்ட கொன்னுடுவேன் மிரட்டுறாரு, ஆண்டாள் கிட்ட செத்து போயிடுவேன் மிரட்டுறாரு. ரெண்டும் ஒண்ணுதானே? ஏதோ ஒரு வழியில அவர் நினைச்சதை சாதிச்சுக்க பாக்குறாரு. ஆண்டாளு, இப்ப நீ அங்க போனீனா கண்டிப்பா உனக்கு வினோத்துக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த ஒரு விஷயத்துல நீ பாவம் பாத்தீனா வாழ்க்கை முழுக்க நரகம்தான். கல்யாணம் நிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். அவன் தேனி தெளிவா சொல்லிடுச்சு. அவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். கல்யாணம் நிக்கட்டும், எல்லாரும் கிளம்பி போட்டோம், அப்புறம் பேசிக்கலாம்.